ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். உங்களுடைய கேள்வி, இந்த தமிழ்நாட்டில் பேர் மாற்ற வருமா? சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு முன்னாடி மத்ராஸ் எஸ்டேட்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, சென்னை பட்டினம் என்று பேர். ஸோ மெட்ராஸ் எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா தமிழர்கள்லாம் தமிழர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் எல்லாம் வீரம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள், தமிழர்கள்லாம் இந்த உலகத்தில் சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருந்தார். சாதாரணமாக ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் ஒரு 40 பேர் 50 பேர் தற்கொலை செய்து கொண்டு இந்தியை வரவிட மாட்டோம் என்று தடுத்து நிறுத்திய வரலாறுகள்லாம் உண்டு, தமிழர்களாக ஒருங்கிணைந்து. ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியதற்கு பின்னாடி தமிழர்களுக்காக உயிர் விட்டவர்கள், தமிழ் மொழிக்காக உயிர் விட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. தன்னுடைய சாதிக்காக உயிர் விட்டவர்களும் சாதிக்காமல் உயிர் விட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியதற்கு பின்னாடி. காரணம், தமிழ்நாடு என்ற பேர் பேச்சாற்றல், சொல்லாற்றல், சிந்தனைகள், கற்பனைகள், கவிதைகள், சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு உலகளாவிய நாம் சாதிக்க வேண்டும் என்று உழைப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், பெண்களால் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இவனுடைய சிந்தனைகளை அதிகப்படுத்த சிந்தனை ஓட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாத காரணத்தினால், சரி இவன் அந்த சிந்தனை தூக்கம் வராத காரணத்தினால், ஸோ இவன் போதை வஸ்துகளை, பெண்களை, பெண் உணர்ச்சிகளை, சினிமாக்களை அதிகமாக இவன் நாட செல்வதும், அதிகமான வாய்ச்சொல்லில் பேசுவதாக இருக்கிறதும் இவன் இப்படி போய்கொண்டே இருக்கிறான். ஸோ இந்த சூழலிலிருந்து இவனை விடுபட வைக்க வேண்டுமானால் தமிழ்நாடு என்கின்ற ஒரு பெயரும் இந்த உலகத்தில் மாறிடக்கூடாது. காரணம், ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நாடு இருக்க முடியுமா என்று கேட்டால் உலக வரலாற்றுக்கிலேயே இந்திய நாட்டுக்குள் இன்னொரு நாடு இருக்கிறது, அது தமிழ்நாடு என்றெல்லாம் பேரறிஞர் அண்ணா பேசியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படியாப்பட்ட அண்ணா நாட்டுக்குள்ளே நாடை வாங்கி தந்த அந்த அண்ணாவிற்கு நாம மாற்று வழி ஏதாவது சொல்லிட முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் கிடைக்கிற மாதிரி தமிழர்களெல்லாம் உழைப்பாளிகளாக, உயர்வு சிந்தனை படைத்தவர்களாக, கடமை உணர்வு உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, மானம் உள்ளவர்களாக, ரோசம் உள்ளவர்களாக, சமுதாயம் மீது அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டுமானால் என்ன செய்யலாம் என்று ஒரு சிந்தனை பார்த்தால், நேமியாலஜி படி தமிழகம் என்று மாற்றம் செய்தால் இந்த தமிழ்நாடு இந்த நாட்டில் உருப்படும் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே பல பத்திரிகைகளில் இது வந்திருக்கிறது. இது உங்களுடைய கேள்விகளுக்கு எனக்கு பதில். காரணம், நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன், நானும் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், நானும் இந்த நாட்டை சேர்ந்தவன். தேசமும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதில் எனக்கும் ஆர்வம் இருக்கிறது. அதனால தான் நான் இந்தியாவுக்கு கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வாங்க, இந்த உலகத்தில் இந்தியா வல்லரசாக மாறும், வல்லரசாக மட்டுமல்ல நல்லரசாகவும் மாறும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த உங்களுடைய கேள்வி, இதை பல்கலைக்கழகமாக கொண்டு வாருங்கள், மற்றவர்களுக்கும் பயிற்றுவீங்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். சத்தியமாக நான் இது பாடத்திட்டமாக கொண்டு வாங்கள் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே, தமிழகத்திலேயே, இந்திய வரலாற்றிலேயே, உலக வரலாற்றிலேயே ஒரு சோதிடத்துடைய ராஜராஜன் கண்டுபிடிச்ச தனி மனித கண்டுபிடிச்ச நேமியாலஜி என்கின்ற ஒரு கருத்தை, அதை பல்வேறு பத்திரிகைகள் என்னை பற்றி எழுதிய விஷயத்தை அதை தொகுத்து ஒரு புத்தகமாக மாற்றி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் தன்னுடைய நூலகங்கள் எல்லாம் அதை பெற்றுக்கொண்டு ராஜராஜனுக்கும் நேமியாலஜிக்கும் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இது இந்த தமிழனுக்கு, இந்த ராஜராஜனுக்கு கிடைத்த, தமிழக அரசு கிடைத்த எனக்கு ஒரு மாபெரும் சக்தி. ஸோ அப்படி எனக்கு நூலகத்தில் என்னுடைய புத்தகத்தை பெற்று நேமியாலஜிக்கு அங்கீகாரம் கொடுத்த அரசு, நாளைய அரசாங்கத்திடம், அதே அரசாங்கத்திடம் கேட்கிறேன், ஜெயிலில் இருக்க அத்தனை கைதிகளையும் கொடுத்து விடுங்கள், நல்லவனாக மாற்றுகிறேன் என்று சொன்னேன். சாதி பிரச்சனைகளை இந்த நாட்டில் பேர் மாற்றத்தின் மூலமாக திருமாவளவன் அவர்களும் இந்த நாட்டுடைய ஐயா ராமதாஸ் அவர்களும் தமிழ் பேர்களை மாற்றியதற்கு பின்னாடி இந்த வட மாவட்டங்களிலே சாதி சண்டைகளும் அடிதடிகளையும் ஒளிந்து போயிருக்கிறது என்று சொன்னால், இது பாடத்திட்டமாக கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையே இதை எல்லாரும் மாற்றம் செய்தால் ஒட்டுமொத்த உலகமே இந்த உலகத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக மாற முடியும். வணக்கம் சார், ஜனனிங்கிறவங்க சொன்னாங்க சார் உங்களை பற்றி. நான் எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் நல்லா வேலைலாம் செய்வாங்க, நல்லா தீரா உழைக்கிறாங்க. ஆனால் உழைச்சி வந்தாலும்
எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. கொஞ்சம் ஜாயார்னா முழம் சறுக்கிற மாதிரி சறுக்கிட்டே வருது. அதனால் எனக்கு உங்களை பற்றி ஒருத்தர் சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இதிலேருந்து ஒரு விடிகாலம் பிறக்கணும். நீங்கள் அதுக்கு நல்ல ஒரு வழி சொல்லணும். உங்களுக்கு வந்து பேர் வந்து அல்லது உங்கள் வீட்டுக்காருடைய பெயர் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கெல்லாம் பேர் தான் காரணமாக இருக்கிறது. எல்லாரும் இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெறணுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் போராடுறாங்க. யாராவது தோற்று போகிறோம்னு நினைப்பாங்களா? யாராவது உலகத்தில் கல்யாணம் பண்ணும் பொழுதே பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்களா? யாராவது உலகத்தில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுதே தோற்று போயிடுவோன்னு நினச்சிட்டு ஆரம்பிப்பாங்களா? இல்லை. ஆனால் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே எல்லா முயற்சியெல்லாம் ஒன்று தான். எல்லாருமே உலகத்தில் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து மனுஷர்களுக்கு வந்து நடக்கிற எந்த விஷயத்தையுமே மனுஷனுங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா கவலைப்படுறதில்லை. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, சாவுங்கிறது ஒன்று நமக்கு நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? சாவுங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்குமா நடக்காதா? நடக்கும். என்னைக்காவது நினச்சி உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்கீங்களா? நீங்கள் கவலைப்பட்டிருக்கோமா? ஐயோ எனக்கு சாவு வந்துட போயிருமே, நான் செத்து போயிடுவேனே, பொண்டாடி பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு போயிடுவோன்னு நினச்சிருக்கோமா? இல்லை. அப்போ சாக போகிற நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி கவலைப்படுறதில்லை. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை நாம் எடுக்கிற முயற்சிகள்லாம் தோற்று போனதுக்கு பின்னாடி நினச்சி இந்த உலகத்தில் கவலைப்பட்டு இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் போயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய பெயர் காரணமாக இருக்கிறது. பெயர் தவறாக இருந்தால் நினைக்கிற நினைப்பு, சிந்தனை, செயல், எண்ணம் எல்லாம் தவறாக போயிடும். இப்போ உலகத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ தவறான ஆள் இருப்பான். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா, தண்ணி அடிக்கிறவன்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாயங்காலம் 9:30 மணிக்கான ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த தண்ணி அடிக்கிற இடத்துல ஐயாவுக்கெல்லாம் தெரியும், தண்ணி அடிக்காதவன் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவனை வீட்டுக்கு போன்றுவான். அவன் பொண்டாட்டி தேடுவா, முதல்ல வீட்டுக்கு போயாம. இவன் பொண்டாட்டி தேடுறாதான். உடனே அவன் இல்லைப்பா, எனக்கு வண்டி இல்லை, போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அதனால் நான் வந்து நிற்கிறேன், நீ அடிச்சுட்டு வா, நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட வண்டியில் வந்து நான் இறங்கிக்கிறேன்னு சொன்னான். இல்லை நிற்காத, இங்கே நின்றா எங்கே மூடி இங்கே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, நீ 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு போட்டுறேன். 50 ரூபா பணத்தை அவன் பாக்கெட்டில் கொடுத்து ஆட்டோவில் போ, பொண்டாட்டிக்கு அல்வாவும் பூவும் வாங்கிட்டு போன்றுவான். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தவறான பேர் உடைய ஒருத்தன் நல்லவனோட சேர முடியாது, நல்லவனே இவனை சேர்க்க மாட்டேங்கிறான். எங்கேயாவது நீங்கள் ஒரு மோசமான இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு நல்ல குடும்ப பெண்ணு போயிருச்சுன்னா அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க, ஏம்மா இங்கெல்லாம் நிற்காதம்மா, இதெல்லாம் சரியில்லாத இடம் அப்படின்னு, நீங்கள் அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ என்ன எங்கேருந்து நடக்குது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியில்லாமல் இருந்து அவன் முன்னேற்றம் வர முடியாமல் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் தொல்லையும் பிரிவும் கஷ்டமும் உழைத்து ஓடாய் உருகி போகிறதும், உழைக்கிற பணத்தை நம்ம சேமிக்க முடியாமலும் மிச்சம் பண்ண முடியாமலும், இந்த காலத்திலேயே நம்ம பிள்ளைகளுக்கும் பசங்களுக்கு எதாவது சேர்த்து வைக்க முடியாமல் நம்ம இறந்து போயிடுவோமோங்கிற கவலையிலேயே செத்து போயிடுறோம். அப்போ ராஜராஜன் ஆகிய நான் என்ன கண்டுபிடித்திருக்கிறேன், ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கெல்லாம் பெயர் தான் காரணமாக இருக்கிறது. பெயர் கடவுள் வச்சாரா? கடவுளே பிறந்த பெயரை வச்சிருந்தா அது எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. மனிதன் தான் மனிதர்களுக்கு பெயர் வைக்கிறான். ஸோ மனிதர்கள் அறியாமையால் வைத்த பெயர், பெரியவங்க சொன்னது, டா டீ டூல பேர் வைக்க சொன்னது, தா தீ தூல பேர் வைக்க சொன்னது, இப்படியெல்லாம் நம்மளுடைய முதியவர்கள் நம்மளுடைய அறியாமையால் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி, விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் வளராத காலகட்டத்தில் அப்படி பேர் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மாற்று வழியாகத்தான் நேமியாலஜி என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை இந்த உலகத்தில் கடந்த 20 ஆண்டு காலமாக கண்டுபிடித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் பூரா இந்த தேரியை பரவி வந்திருக்கிறதுக்கு காரணம் நான் கண்டுபிடித்த தேரி, சயின்ஸு. இது ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158228